ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் தமிழ் மீடியத்தில் இது சிறந்த புக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்திய தேசிய இயக்கத்துக்கும் எந்த புக் பெஸ்ட் புக்குங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், பார்த்து எது சிறந்ததுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் எந்த புக்கு தமிழ் மீடியத்துக்கு சிறந்தது, ஸோ எந்த புக்கு எந்த எக்ஸாமுக்கு படித்தா நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் செலக்ட் பண்ணிக்கிட்ட 3 புக் என்னென்னு, வெங்கடேசன் அவர்களோட இந்திய அரசியலமைப்பு புக்கும், இந்தியன் பாலிட்டி ஸோ சுரேஷோட A3 புக்கும், மற்றும் பிரகதீஷ் பப்ளிகேஷன் சதீஷ்குமார் அவர்களோட இந்திய அரசியலமைப்பு, இந்த புக்கையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 3 புக்கில் எந்த எக்ஸாமு எதுக்கு படித்தா எந்த ஸ்கோர் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3 புக்கோட இண்டெக்ஸ் பேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இண்டெக்ஸ் பேஜை வச்சு நம்ம எந்த புக்கை படிக்கலாங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் வெங்கடேசன் அவர்களோட புக்கை பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் எடிஷன் தான் எடுத்திருக்கேன், பாருங்கள் 10ஆம் பதிப்பு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் எடிஷன் வந்திருக்கான்னு தெரியல. ஸோ வந்தால் நான் அந்த புக்கை கூட வாங்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட இண்டெக்ஸ் பேஜை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு, கலைச்சொற்கள், அரசியலமைப்பின் வகைகள், அரசியலமைப்பின் சட்ட ஆவணம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4.4ல் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் எக்ஸாமில் இந்த சட்டத்தின் ஆட்சி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ரூல் ஆஃப் லா, ஸோ இதை பற்றின கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வருது. ஸோ அந்த டாப்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. மூணு புக்கோட இண்டெக்ஸ் பேஜையும் நான் காட்டிட்டு 3 புக்லேயும் இருக்கிற சேம் டாப்பிக்கை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த சேம் டாப்பிக்கும் 3 புக்லேயும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய புக் பார்த்தீங்கன்னா சுரேஷ் AS அகாடமியோட A3 புக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட இன்டெக்ஸ் பேஜ் பாருங்கள். சுரேஷ் A3 புக்கு பைலிங்கலாக தான் இருக்கும். ஸோ இது ஸ்கூல் புக் பேஸ் பண்ண டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றும் ஆத்தர் புக்கில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதையும் சேர்த்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ A3 புக்கு நல்லாயிருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய புக் பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட சதீஷ்குமார் அவர்களோட புக்கை பார்க்க போகிறோம். ஸோ அதோட இண்டெக்ஸ் பேஜ் காட்டுறேன். ஸோ 3 புக்கோட இண்டெக்ஸ் பேஜையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ 3 புக்கில் மெயின்ஸ் படிக்கிறீங்க எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரே புக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் தான். இந்திய தேசிய இயக்கத்துலேயும் இதே புக்கு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டேட்டா அதிகமாகவே பிரகதீஷ் பப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 புக்கையும் நான் சேர்த்து ஒரு டாப்பிக்கே எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், பாருங்கள். 3 புக்கு கம்பேரிஷனுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 புக்குக்கும் சேர்த்து நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரே டாப்பிக்கு ஒழுங்குமுறை சட்டத்தை 1773 எடுத்திருக்கிறேன், பாருங்கள். இது வெங்கடேசன் அவர்களோட புக்கு. ஸோ அந்த புக்கில் ஒழுங்குமுறை சட்டத்துக்கு மட்டும் எந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்கிறத, ஸோ இவ்வளோ கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது வெங்கடேசன் அவர்களோட புக்கு. ஸோ சுரேஷ் A3 புக்கில் பார்ப்போம், பாருங்கள். ஒழுங்குமுறை சட்டம், இது அடுத்தது போயிடுச்சு. ஸோ ஒழுங்குமுறை சட்டம் 1773 இவ்வளோ தான், 9 பாயிண்ட் மட்டுமே. இது சுரேஷ் அவர்களோட புக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனில் ஒழுங்குமுறை சட்டம்,
ஸோ 3 புக்கோட சேம் டாப்பிக்கை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த 3 புக்கோட சேம் டாப்பிக்கை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து ஸோ 3 புக்கு சேம் டேட்டாவை படித்து பாருங்கள். ஸோ இதில் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே புக்கு சுரேஷ் A3 புக்கு தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸு குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க பிரகதீஷ் புக்கை என்னோடய சஜஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோவில் கொடுத்துருக்க 3 சேம் டாப்பிக்கை வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த புக்கு சிறந்த புக்கு அப்படிங்கிற நீங்கள் கருதுறீங்களோ அந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. ஸோ 3 புக்கோட ரேட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 425 போட்டிருக்கு. ஸோ கா வெங்கடேசன் அவர்களோட புக்கு. சுரேஷோட புக் பார்த்தீங்கன்னா ஸோ 600 போட்டிருக்கு. கிட்டத்தட்ட எப்படியும் 500 தாங்க வரும். அதோட வெப்சைட்டில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ மிகவும் காஸ்ட்லியான புக் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரகதீஷ் தான். ஸோ ஏன் பிரகதீஷ் காஸ்ட்லினா இந்திய தேசிய இயக்கத்தில் அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் வந்து அது ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னா, ஸோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க என்ன ரீசன்னு. பட் நம்ம புக்கில் அந்த ஹிஸ்ட்ரியை முதற்கொண்டு எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஒரு கோர்வை கிடைக்கணுன்றக்கோசரம் அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கோசரம் தான் இந்திய அரசியலமைப்பில் இருந்தாலும் சரி, இல்லை இந்திய தேசிய இயக்கமாக இருந்தாலும் சரி, ஸோ பிரகதீஷ் பப்ளிகேஷன் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணம் அதுதான். ஸோ நான் பார்த்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் பெஸ்ட்டு புக்னால் பிரகதீஷ் பப்ளிகேஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணுற புக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன் தான். ஸோ மெயின்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம குரூப் 4 லெவல்னால் சுரேஷோட A3 போதும். ஏன் A3 போதும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டா தான் மேக்ஸிமம் குரூப் 4 கேட்குறான். அதை விட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஆத்தர் புக்கில் கேட்கலாம். அதுக்கு இந்த சுரேஷ் பப்ளிகேஷனே நமக்கு போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கில் ஸ்கூல் புக் டேட்டா மற்றும் எக்ஸ்ட்ரா ஆத்தர் புக்கில் இருந்து ஒரு சில கண்டென்ட் கொடுத்துருக்கான். எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நம்ம இந்தியன் பாலிட்டிக்கு குரூப் 4 படிக்கிறேன்ற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம A3 புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம மெயின்ஸ் லெவலில் போகிறோம், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 மெயின்ஸ் லெவலில் போகிறோன்னா கண்டிப்பாக பிரகதீஷ் பப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக பிரிட்டன் எக்ஸாம், அதாவது டிஸ்கிரிப்ஷன் டைப் எழுதுறீங்க எல்லாருக்குமே தமிழ் மீடியத்துக்கு இந்த புக் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.